அனைவருக்கும் வணக்கம். ஐப்பசி பௌர்ணமி தினத்தன்று நம் வழிபாடு செய்யும் முறையும் மற்றும் நம் பணம் வரவு அதிகரிப்பதற்காக நாம் செய்ய வேண்டிய எளிமையான பரிகாரத்தை பற்றி இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஐப்பசி பௌர்ணமி என்னைக்கு வருகின்றது அப்படின்னா, வருகின்ற வெள்ளிக்கிழமை 15/11/2024 அன்றுதான் நமக்கு பௌர்ணமி. ஐப்பசி பௌர்ணமி இந்த தடவை நமக்கு ரொம்ப ஸ்பெஷலானது. சிவபெருமானுக்கு அன்னாபிஷேகம் விழா நடக்கும். இந்த அன்னாபிஷேகம் பார்ப்பது நமக்கு எந்த அளவுக்கு கோடி புண்ணியம் கிடைக்குதோ, அதே அளவுக்கு நம்ம தானம் செய்வது நமக்கு கோடி புண்ணியம் கிடைக்கும். அதாவது ஒரு கைப்பிடி அரிசியாவது தானம் கொடுக்கணும் அந்த நாளன்று. கோவிலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் தானம் கொடுப்பது ரொம்ப நல்ல பலன் கொடுக்கும். யாராவது ஏழை எளியோருக்கு நீங்கள் அரிசி தானம் கொடுப்பது ரொம்ப சிறப்பு. அல்லது சாதம் நீங்கள் தானமாக கொடுப்பது ரொம்ப நல்லது. வாயில்லாத ஜீவனுக்கெலாம் நம்ம சாதம் உணவாக கொடுப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இந்த ஐப்பசி பௌர்ணமி தினத்தன்று. ஏன்னா அன்றைய நாள் தான் நமக்கு அன்னாபிஷேகம். இந்த நாளன்று செய்கின்ற ஒவ்வொரு வழிபாடும் சரி, ஒவ்வொரு பரிகாரம் சரி, உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையில் கொடுக்கும். வற்றாத செல்வ உண்டாக்குவதற்காகவும் மற்றும் நம்ம இல்லத்தில் பார்த்திங்கன்னா நிறைவாக அன்னங்கள் இருப்பதற்காகவும், அதாவது நம்ம இல்லத்தில் பார்த்திங்க அப்படின்னா எப்போதுமே அன்னத்திற்கு எந்தவித குறை இல்லாமல் நம்ம இருக்கணும் அப்படின்னாலும் சரி, நம்ம ஒரு சில பரிகாரம் செஞ்சோம் அப்படின்னா நமக்கு அது நிறைவாக இருக்கும். என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, ஐப்பசி பௌர்ணமி தினத்தன்று நீங்கள் காலை எழுந்ததுமே நீங்கள் எப்பயும் போல் நீங்கள் சுக்கிரஹோரையில் மகாலட்சுமி தாயாருக்கு வழிபாடு செய்துக்கோங்க. சிவன் படம் இருக்குது அப்படின்னு சிவன் படத்திற்கு ஒரு தீபம் ஏற்றி வைத்து காலையில் சாதம் கொஞ்சம் நைவேத்தியம் வைத்து நீங்கள் வழிபாடு செய்யுங்க. இப்போ லக்ஷ்மி படத்திற்கு பார்த்தீங்கன்னா, ஓம் அஷ்டலக்ஷ்மி நமக அப்படிங்கிற மந்திரத்தை 9 முறை சொல்லுங்க இந்த நாளன்று. அதாவது வெள்ளிக்கிழமை பௌர்ணமி தினத்தன்று சொல்லி நாணயத்தால் சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணி காலையிலே வழிபாடு செய்துக்கோங்க, நெய் தீபம் ஏற்றி வைத்து. அதே போல் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, சுக்கிரஹோரையில் வெள்ளிக்கிழமை காலை 6 to 7, மதியம் 1 to 2, இரவு பார்த்தீங்க அப்படின்னா 8 to 9. இந்த நேரத்தில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, உங்களுடைய பர்ஸில் பார்த்தீங்கன்னா அது பணம் வைக்கிற இடமா இருக்கலாம் அல்லது பர்ஸாக இருக்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா 6 பச்சரிசி எடுத்துக்கோங்க. சின்ன சின்ன பச்சை கற்பூர துண்டு இருக்குது பார்த்தீங்களா, அதை எடுத்துக்கோங்க. 6 கல்கண்டு எடுத்துக்கோங்க. இந்த 3ஐயும் சேர்த்து ஒரு வெண்மை நிற துணியில் நீங்கள் கட்டணும். ஏன்னா சுக்கிர பகவானுக்குரிய நிறம் வெண்மை நிறம். இந்த வெண்மை நிறத்தில் வெண்மை உள்ள பொருட்களை சேர்த்து கட்டி நீங்கள் பர்ஸ்லையோ அல்லது பணம் வைக்கிற இடத்துல வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு செல்வம் அதிகரிக்கும். உங்கள் இல்லத்தில் வற்றாத செல்வம் நிலைத்து இருக்கும். இந்த 3 பொருளுமே ரொம்ப எளிமையான பொருள். நம்ம இல்லத்தில் இருக்கின்ற பொருள் தான். 6 கல்கண்டு, 6 பச்சரிசி, ஒரே ஒரு பச்சை கற்பூர துண்டு, 1 அல்லது 2 துண்டு சின்ன துண்டாக எடுத்து நீங்கள் முடிச்சு போல் வெள்ளை துணி நம்ம வீட்டில் நிறைய இருக்கும். நமக்கு நிறையா பார்த்தீங்கன்னா இந்த ரேஷன் கடையில் கூட அந்த வெண்மை நிற துணி கொடுப்பாங்க பார்த்தீங்கன்னா, அதை கூட நீங்கள் சின்னதாக கட் பண்ணி அதை கூட நீங்கள் பயன்படுத்தலாம். வெண்மை நிறமாக இருக்கணும். வெள்ளை நிறம் தான் ரொம்ப முக்கியம். அந்த துணியில் நீங்கள் வைத்து முடிச்சு போல் சின்ன முடிச்சா போட்டு நீங்கள் உங்களுடைய பர்ஸில் அல்லது பணம் வைக்கிற இடத்துல வச்சிங்க அப்படின்னா பணம் உங்களுக்கு எப்போதுமே உங்கள் இல்லத்தில் குறையாது, நிறைவாக இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் இருக்கிற அரிசி ட்ரம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் நீங்கள் என்ன சேர்க்க வேண்டும் அப்படின்னா, இந்த நாளன்று ஒரே ஒரு விரலி மஞ்சள் மட்டும் அதில் வச்சுருங்க. உங்கள் வீட்டில் நல்ல அன்னம் நிறைவாக இருக்கும். குறையே நம்ம இல்லத்தில் இருக்காது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, கல்லுப்பில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, ஒரு ஏலக்காய் வைக்கிறோம். ஏலக்காய் வைக்கிறதுனால நமக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இல்லத்தில் எப்போதுமே நிறைவான செல்வம் இருக்கும் மற்றும் லக்ஷ்மி கடாட்சமும் நம்ம இல்லத்தில் இருக்கும். ஒரே ஒரு ஏலக்காய் கல்லுப்பில் வச்சுருங்க. ஒரு மஞ்சள் துண்டு அரிசியில் வச்சுருங்க. தெய்வத்திற்கு மாலை 6 மணிக்கு மேலே நீங்கள் செய்ய வேண்டிய பூஜை என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். மாலை 6 மணிக்கு சிவபெருமான வழிபாடு செய்பவர்கள் வழிபாடு செய்துக்கோங்க. சாதம் வைத்து வழிபாடு செய்துக்கோங்க. வில்வ இலை இருக்குது பார்த்தீங்கன்னா, வில்வ இலையால் சிவன் படத்திற்கு முன்னாடி வைத்து அர்ச்சனை பண்ணுங்க. மந்திரம் பார்த்தீங்கன்னா எளிமையான மந்திரமே ஓம் நம சிவாய, ஓம் சிவாய நமக. இந்த மந்திரத்தை விட எளிமையான மந்திரம் எதுவுமே கிடையாது. இந்த மந்திரத்தை சொன்னாலே போதும், அத்தனை சகல ஐஸ்வர்யமும் நமக்கு கிடைக்கும். இதை சொல்லிவிட்டு நீங்கள் அர்ச்சனை பண்ணுங்கள். சிவபெருமானுக்குன்னு ஒரு தீபம் கட்டாயமாக ஏற்றி வைத்து அவரை நமஸ்காரம் செய்து நீங்கள் வழிபாடு செய்யுங்க. வெற்றி உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். அடுத்து லக்ஷ்மி தாயார் படத்திற்கு தாமரை பூ வைத்து வழிபாடு செய்யுங்க. மகாலட்சுமி தாயார் வழிபாடு நமக்கு பல நன்மைகளை நமக்கு கொடுக்கும். பௌர்ணமியும் இருக்கின்றது, ப்ளஸ் வெள்ளிக்கிழமை அமைகின்றது. குபேர பூஜை செய்பவர்கள் குபேர பூஜை செய்துக்கோங்க. குபேர பூஜை செய்து பழக்கம் இல்லாதவர்கள் மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்யுங்க. சிவபெருமானே வழிபாடு செய்யணும். மற்றும் உங்களுடைய இஷ்ட தெய்வம் எந்த தெய்வமோ அவங்களே நீங்கள் வழிபாடு செய்யணும். குலதெய்வத்தையும் வழிபாடு செய்யணும். இத்தனை பேரை நான் எப்படி வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறது நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. இப்போ லக்ஷ்மிக்கு பொதுவாக நம்ம வெள்ளிக்கிழமை வழிபாடு செய்வோம்.
சிவபெருமானுக்கு அன்றைக்கு உரிய நாளாக இருப்பதனால் அவருக்கு நம்ம வழிபாடு செய்யணும். எப்போதுமே குலதெய்வத்தை நம்ம மனசில் நினச்சிக்கிடணும். அவங்களுக்கு நீங்கள் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னா ஒரு தீபம் ஏற்றிக்கோங்க. அப்படி இல்லைன்னா அவங்களுடைய நாமத்தை நீங்கள் சொல்லணும். சொல்லிவிட்டு உங்களுடைய இஷ்ட தெய்வம் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுடைய நாமத்தை சொன்னாலே போதும். அந்த நாள் பார்த்துன்னு நீங்கள் சிறப்பாக பூஜை செய்த பலன் உங்களுக்கு கிடைக்கும். ஒவ்வொரு பூஜையும் இரட்டிப்பு பலன் கிடைக்கும். இல்லை நிறைய பேருக்கு இஷ்ட தெய்வம் முருகனாக இருக்கலாம், இஷ்ட தெய்வம் பார்த்தீங்கன்னா வராகியம்மனாக இருக்கலாம், இஷ்ட தெய்வம் பெருமாளாக இருக்கலாம். உங்களுடைய என்ன தெய்வம் இஷ்ட தெய்வம் இந்த பௌர்ணமி தினத்திற்கு வழிபாடு செய்யறதுனால உங்களுடைய பூஜை பெருகும். நீங்கள் செய்த பூஜைக்கு பலன் அதிகமாகும். நீங்கள் என்ன நினச்சி பூஜை செய்தீங்களோ அந்த பூஜை நிறைவேறும். அந்த பூஜைக்கான பலன் அதிகமாகவே கிடைக்கும் இந்த பௌர்ணமி தினத்தன்று வழிபாடு செய்யறதுனால. நீங்கள் என்ன கேட்டாலும் இந்த நாள் கிடைக்குங்க. எப்படி முன்னோர்களுக்கு அமாவாசை எவ்வளோ சிறப்பானதோ தெய்வங்களுக்கு பௌர்ணமி சிறப்பானது. தெய்வத்தை வழிபாடு செய்ய இரட்டிப்பு பலன் நமக்கு கிடைக்கும். இந்த நாளன்று பௌர்ணமி தினத்தன்று வழிபாடு செய்யும்போது கேட்ட வரங்கள் அனைத்துமே கிடைக்கும். பௌர்ணமி தினத்தன்று நிறைய பூஜைகள் செய்வாங்க. பணத்திற்காக செய்கின்ற ஒவ்வொரு பூஜையுமே நமக்கு நல்ல பலன் கிடைக்கும். நிறைய பேர் பௌர்ணமி தினத்தன்று விரதம் இருந்து வழிபாடு செய்பவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் லக்ஷ்மி தாயாருக்கு நீங்கள் விரதம் இருந்து வழிபாடு செய்யலாம். அப்படி இல்லைன்னா பூஜை மட்டும் நீங்கள் செய்தாலே போதும். ஒரே ஒரு தாமரை பூ வைத்து நாணயத்தால் அர்ச்சனை பண்ணுங்க. லக்ஷ்மி தாயாருக்கு பணத்தை வைத்து பூஜை செய்யும் போது பணம் அள்ளி கொண்டு நமக்கு வரும். பணத்தை வைத்து நாணயம், ஒரு ரூபாய் நாணயம் வச்சுக்கோங்க. ஒரு ரூபாய் நாணயம் உங்ககிட்ட எவ்வளோ இருக்கு அதை வைத்து நீங்க பூஜை பண்ணுங்க. இப்போ 108 நாணயம் இருக்குன்னா 108 நாணயம் அஷ்டலட்சுமி போற்றி சொல்லி நீங்க வழிபாடு செய்யலாம். இப்போ 9 நாணயம் இருக்குன்னா 9 நாணயத்தை வச்சு சொல்லி அர்ச்சனை பண்ணலாம். 27 நாணயம் இருக்குன்னா 27 நாணயம், 21 நாணயம், 54 நாணயம் அல்லது 108 நாணயம், இந்த மாதிரி நாணயத்தை வைத்து நீங்க அர்ச்சனை செய்து கொள்ளலாம். ஒரு ரூபாய் நாணயம் நமக்கு போதும். மனதார வழிபாடு செய்யும்போது நிச்சயமாக பார்த்து நமக்கு கைக்கு மேலே பலன் கிடைக்கும். சின்ன சின்ன பரிகாரம் செய்து பாருங்க. சுக்கிர பகவானை நினைச்சுக்கோங்க. ஏன்னா சுக்கிரன் கூறிய நாள் இந்த நாளன்று. சுக்கிர பகவானை நினைத்து கொண்டு இந்த வழிபாடெல்லாம் செய்து பாருங்க. நிச்சயமாக நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு இருக்கும். வாழ்க்கையில் வெற்றி பெறணும் அப்படின்னா ஒரு சில பூஜைகள் நமக்கு நிச்சயமாக கை கொடுக்கும். ஐப்பசி அன்னாபிஷேகம் என்று பௌர்ணமி தினத்தன்று தவற விட்டுறதீங்க. உங்களுடைய பூஜை 100% நல்ல பலன் கிடைக்கும். முடிந்தால் குலதெய்வ கோயிலுக்கு போக முடியும் அப்படின்னா குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வாங்க. சிவன் ஆலயத்திற்கு போக முடியும் அப்படின்னா சிவன் ஆலயத்திற்கு போயிட்டு வாங்க. அம்பாள் ஆலயம் பக்கத்தில் இருக்குது அப்படின்னா அம்பாள் ஆலயத்திற்கு போயிட்டு வாங்க. அந்த நாள் என்று ஐப்பசி பௌர்ணமி அன்று ப்ளஸ் அன்னாபிஷேகத்தன்று நீங்கள் கோவிலுக்கு போவதே உங்களுக்கு கோடி புண்ணியம் கிடைக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு விசேஷமான நாள் இந்த நாள். வெள்ளிக்கிழமை உங்கள் வீட்டு பக்கத்தில் என்ன ஆலயம் உங்களுக்கு அமைந்திருக்கிறதோ அந்த ஆலயத்திற்கு போயிட்டு வாங்க. எங்கள் வீட்டு பக்கத்தில் பிள்ளையார் கோயில் தாங்க இருக்குது, வேறு எந்த கோயிலும் இல்லை அப்படின்னா விநாயகர் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. அதே போதும். நம்ம அம்மன் கோவில் இருக்கா போயிட்டு வாங்க. நிறைய பேருக்கு கிராமத்து தேவதைகள் இருப்பாங்க. நிறைய பேர் வில்லேஜில் இருப்பவர்களுக்கு அவங்கவுங்க ஊரில் அவங்கவுங்களுக்குன்னு ஒரு சாமி இருக்கும் பார்த்தீங்கன்னா, கிராமத்து தேவதை அப்படிங்கிறது சொல்லுவாங்க இல்லையா, அந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க. அதை விட உங்களுக்கு புண்ணியம். ஏன்னா அந்த தேவதை தான் நம்மளே காக்கும். இப்போ நமக்கு எத்தனையோ தெய்வங்கள் இருக்காங்க. சிவன், பெருமாள், லக்ஷ்மி தாயார் இப்படிலாம் இருக்கிறாங்க இல்லையா, இதில் நமக்கு பொதுவான தெய்வம் கிராமத்தில் இருக்கிறாங்க ஒரு தெய்வம். அதாவது அந்தந்த தெய்வத்துக்கு ஒவ்வொரு பேர் இருக்கும். கிராமத்தில் இருக்கிற தெய்வத்திற்கு அந்த தெய்வம் நம்மளை காக்கும். அந்த ஊரே காக்கின்ற தெய்வம் அந்த தெய்வம். அந்த தெய்வத்தை வழிபாடு செய்யும்போது நமக்கான பலன் நமக்கு ரொம்ப வேகமாகவே கிடைக்கும். ஏன்னா அந்த தெய்வம் நமக்காக உருவான தெய்வம், நம்மளுடைய ஊருக்காக உருவான தெய்வம், நம்ம கிராமத்திற்காக உருவான தெய்வம். கிராமத்து தெய்வதைகளை வழிபாடு செய்ய நம்ம வாழ்க்கை நிச்சயமாக முன்னேற்றங்கள் இருக்கும். நமக்கான தெய்வத்தை நம்ம வழிபாடு செய்வது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும். பக்கத்தில் உங்கள் வீட்டு பக்கத்தில் உங்கள் ஊரில் கிராமத்து தேவதை இருக்கிறாங்க, உங்கள் ஊர்லன்னு ஒரு தெய்வம் இருப்பாங்களே, அவங்கள வழிபாடு செய்யுங்க பௌர்ணமி தினத்தன்று. ரொம்ப நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு இருக்கும். இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற ஆன்மீக தகவல் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா ஜஸ்ட் லைக் முன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.